வணக்கம். இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபால் ப்ரிவென்ஷன் எக்ஸசைஸ் ஃபார் எல்டர்லி பீப்புள். அதாவது முதியோர்கள் கீழே விழுதல் அப்படின்றது ரொம்ப பொதுவான விஷயமா இருக்குது. கீழே விழுதல் எதனால் வரலாம் அப்படின்னு காரணங்கள் பார்த்தோன்னா, ஃபிசிக்கலி வீக்காக இருக்கலாம், தசை பிரச்சனைகள், எலும்பு தேய்மானம், நரம்பு பிரச்சனைகள்னால பேலன்ஸ் மிஸ் ஆகிறதுனாலையும் கீழே விழலாம். அதற்கான எளிய பயிற்சிகள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற எக்ஸசைஸ் சிட் டு ஸ்டாண்ட் ட்ரைனிங். இதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கைப்பிடி சேரை எடுத்துக்கணும். இப்போ இந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நாம நிற்கும் போது கால்களை ஒட்டி வைக்காம கொஞ்சம் அகட்டி வச்சுக்கோங்க. இப்போ பொறுமையா 2 கைப்பிடியும் பிடிச்ச மாதிரி பொறுமையா நம்ம உட்காரணும். 2 செகண்ட் அப்படியே இதுலயே உட்கார்ந்த மாதிரியே இருக்கணும். மறுபடியும் கைப்பிடியை பிடிச்ச மாதிரி மெல்ல எந்திரிக்கணும். இதுல ஒரு 2 செகண்ட் அப்படியே நீங்க மெயின்டைன் பண்ணணும். அகெயின் சிட். பொறுமையா 2 கைப்பிடியும் நல்லா கெட்டியா பிடிச்சு உட்காரணும். மறுபடியும் எழுந்திரிக்கணும். 2 காலையும் நல்லா ஊனி எந்திரிக்கணும். இதே போல நீங்க வீட்டில் ஒரு 10 முறை செஞ்சு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போறது காஃப் ரைஸ் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் பண்றதுக்கு அன்மூவபிள் ஆப்ஜெக்ட், இப்போ காட்டை நம்ம பிடிச்சுக்கலாம், இல்லைன்னா நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு சேரு, ஜன்னல், இதை நம்ம பிடிச்சிட்டு நம்ம எப்படி இந்த காஃப் ரைஸ் பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து காட்டை நல்லா கெட்டியா பிடிச்சுக்கோங்க 2 கைகள்லையும். நெக்ஸ்ட் குதிங்கால மெல்ல உயர்த்துங்க. நம்மளோட நுனி காலில் நின்றுக்கணும். ஒரு 3 செகண்ட்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்றோம். இப்போ பொறுமையா 2 காலையும் தரையில வச்சிடுங்க. அகெயின் குதிங்கால ரைஸ் பண்ணுங்க. இது நம்ம பண்றப்ப கெண்டங்கால் தசை ஸ்ட்ராங்கா ஆகும். ஒரு 3 செகண்ட்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்றோம். அகெயின் மெல்ல கீழே வச்சிடுங்க. இதே போல நம்ம வீட்டில் 10 முறை செய்து பார்க்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற எக்ஸசைஸ் சைட் லெக் ரேசஸ். இதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான சேர் இல்லைன்னா டேபிள் ஒரு ஜன்னல், இதை நம்ம யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நம்ம 2 கையையும் ஸ்ட்ராங்கா டேபிளை பிடிச்ச வாக்குல நிக்கணும். ஒரு காலம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம சைட்ல மெல்ல ரைஸ் பண்ணுங்க. இதுல அப்படியே ஹோல்ட் பண்றோம் 3 செகண்ட். தென் அகெயின் காலை தரையில ஊனிடணும். மறுபடியும் சைடில் ரைஸ் பண்ண போறோம் 3 செகண்ட். இதுல அப்படியே ஹோல்ட் பண்றோம். மறுபடியும் காலை தரையில ஊனிடணும். இதே போல நம்ம அடுத்த காலுக்கும் செஞ்சு பார்க்கலாம். வீட்டில் நம்ம இதை 10 முறை செஞ்சு பார்க்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது கெயிட் ட்ரைனிங் எக்ஸசைஸ், அப்படின்னா நடக்கும் பயிற்சி. இப்போ எப்படி நடக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல குதிங்கால தரையில ஊனி விரல் நுனியில வெயிட்டை ஷிஃப்ட் பண்றது. மறுபாதம் அதே போல குதிங்கால ஊனி விரல் நுனியில வெயிட் ஷிஃப்ட் பண்றது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது மார்ச்சிங் இன் பிளேஸ் எக்ஸசைஸ். இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான சேர், டேபிள் இல்லைன்னா ஜன்னல், இதை நம்ம யூஸ் பண்ணி இந்த எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 2 கையையும் நல்லா டைட்டா ஜன்னலை பிடிச்சுக்கணும். ஒரு காலை நல்லா உயர்த்தணும் முட்டி அளவுக்கு. மறுபடியும் கீழே வச்சிடுங்க. அதே போல மறுகால் உயர்த்துங்க, கீழே வச்சிடுங்க. இதே போல மார்ச்சிங் நம்ம நின்ன இடத்துல எப்படி நடக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்குறோம். இதே போல நம்ம 10 முறை இந்த எக்ஸசைஸை பண்ணணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற எக்ஸசைஸ் சப்போர்ட்டட் சிங்கிள் லெக் ஸ்டாண்டிங். அப்படின்னா இப்போ நம்ம ஒரு காலில் எப்படி வெயிட் ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இதுக்கு நம்ம ஜன்னலை 2 கைகளாலும் நல்லா டைட்டா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு காலை பின்னோக்கி மடக்கிக்கோங்க. 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணணும். மறுபடியும் கீழே வச்சிடுங்க. அதே போல மறுகால் உயர்த்துங்க. 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணணும். கீழே வச்சிடுங்க. இதே போல 10 முறை 2 காலையும் மாற்றி மாற்றி செய்யணும். இந்த எக்ஸசைஸ் பண்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு எலும்பு தேய்மானம் அதெல்லாம் நமக்கு நல்லாவே ப்ரிவென்ட் ஆகுது. நம்ம மசில் லெவல்லையும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பேலன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ எப்பெல்லாம் இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம சொன்ன விஷயங்களை கடைபிடிச்சோம் அப்படின்னா ஃபால் ப்ரிவென்ஷன்லேருந்து தடுத்துக்கலாம்.